தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது அவருடைய கட்சி பணியோட சேர்த்து அவருடைய படப்பிடிப்பிலுமே ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. ரீசென்ட்டாக கூட அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுல தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்க ஆரம்பிச்சது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, அவருடைய படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாரு. தற்போது தளபதி 29வது படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்காம். ஸோ 3வது கட்ட படப்பிடிப்பு தற்போது அங்கு நடைபெற்று வருது. அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழு ஹைதராபாடுமே செல்ல இருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தளபதி 69வது படத்தை பற்றிய சூப்பரான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்பே இந்த படத்துடைய பிசினஸ் எல்லாம் படு ஜோராக போயிட்டு இருக்காம். ஸோ கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தான் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே கோலிவுட்ல யாரும் வாங்காத சம்பளத்தை இந்த படத்தின் மூலம் தளபதி விஜய் அவர்கள் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 300 கோடிகளுக்கு மேல சம்பளம் பெற்றுள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய கன்னட ரிலீஸ் உரிமையை பிரபல நிறுவனம் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். ஸோ இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து தளபதி 69வது படத்தை அவங்க கைப்பற்றி இருக்காங்க. ஸோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரலானதை அடுத்து மற்றொரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது கன்னட சினிமாவில் பெரிய டைரக்டர் அப்படின்னா அது நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் தான். ஸோ இவர் அடுத்ததாக சலார் 2 படத்தை இயக்க உள்ளார் அப்படின்ற செய்தி வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இதற்கிடையில கோலிவுட் பிரபலம் ஒருவரை வைத்து ஒரு படம் ஒன்றை இயக்க போறாரா. ஸோ அது அஜித் சாருடைய படம் அப்படின்ற பேச்சு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போனாலுமே தற்போது பாத்தீங்கன்னா அதுல விஜய் சாருடைய பெயருமே அடிபட்டிருக்கு. சோ இது ஒரு பேசு பொருளாக தற்போது சமூக வலைதளங்கள்ல மாறி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.